ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வீட்டுல ஒரு வாத்து தங்கமுட்டை போட்டுச்சா. அந்த தங்கமுட்டையை பார்த்ததும் விவசாயிக்கும் அவரோட மனைவிக்கு ஒரு அதிர்ச்சி. இப்படியே டெய்லியும் வாத்து தங்கமுட்டை போட்டு தின்னுச்சா. இந்த முட்டை என்ன பண்றதுன்னு தெரியாம மனைவியும் கணவனும் சரி இதை நம்ம போய் கடையில வைக்கலாம், கடையில வித்து காசு சம்பாதிக்கலான்னு ஒரு கடையில போய் வித்தாலாம். அந்த வியாபாரி முட்டையை பார்த்துட்டு, அடடா எவ்வளவு பெரிய முட்டையா, இந்த யார்கிட்டையும் விற்காதீங்க, என்கிட்டயே வச்சிருங்கன்னு நிறையா பணத்தை கொடுத்தாராம். இப்படியே டெய்லி வாத்து முட்டையை விற்று ஒரு பெரிய பணக்காரர் ஆகிட்டாரம்மா. பெரிய பணக்கார வசதி மாளிகை எல்லாம் கிடைச்சிடுச்சு. அப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, வாத்தோட வயிற்றை கிழிச்சு பார்க்கலாம், அதுக்குள்ளே நிறையா முட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்து நம்ம உடனடியாக விற்று பெரிய பணக்காரலாவே யோசிச்சாரு. அப்போ மனைவி சொன்னாங்க, முட்டாள் மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் வாத்து செத்துருந்தது. அதுக்கு அவர் கேட்டாமா, நான் பண்ணியே தீருவன்னே. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு போய் வாத்தை விரட்டி வாத்தை இப்போ நான் உன்னை கொண்டு எல்லா தங்கத்தையும் எடுக்க போறேன்னு வாத்தை கொண்டாரு. அடுத்து பார்த்து உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அச்சோ தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொன்னது. மனைவி சொன்னாங்கம்மா, இதுக்குதாங்க பேராசைப்படக்கூடாது, பேராசைப்பட்டனால இப்போ நமக்கு தான் நஷ்டம். அப்ப அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரம்மா, பேராசை நம்மளை எப்ப வேணா முட்டாள்தனமா யோசிக்க வைக்கணும். நன்றி. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் பசிக்காத வேட்டையாடாம தன்னோட வீரத்தை எல்லாத்துக்கும் காட்டணும் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடிட்டு இருந்துச்சம்மா. இப்படியே நடக்க எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுச்சம்மா. என்ன இந்த சிங்கம் பசிக்காத வேட்டையாடாம தன்னோட பொழுதுபோக்குக்காகவும் வீரத்தை காமிக்கிறதுக்காகவும் எல்லாரையும் வேட்டையாடுது. இப்படியே போனா நம்ம காட்டுல எல்லா விலங்குகளும் அழிஞ்சிடும். எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கத்திடம் போய் முறையிட்டாங்களாம்மா. சிங்கமாரே நீங்க டெய்லியும் ஒவ்வொரு விலங்கா மட்டும் வேட்டையாடுங்க, நீங்க பொழுதுபோக்குக்காக நிறைய விலங்க வேட்டையாடுறதுனால எங்க இனமே அழிஞ்சிடுது. அதனால டெய்லி நாங்களே உங்களுக்காக ஒவ்வொரு விலங்கு அனுப்பி வைக்கிறோம், நீங்க சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருங்க, இதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க அப்படின்னதுக்கு சிங்கமும் ஒத்துக்குச்சா. அப்ப முயல் கூட்டத்துல இருந்து ஒரு முயலை சிங்கத்துக்கு உணவா அனுப்ப வேண்டியது இருந்துச்சம்மா. அப்ப எல்லா முயல்களும் சேர்ந்து ஒரு முயலை சிங்கத்துக்கு உணவா அனுப்புனாங்களாமா. அப்படி சிங்கத்துக்கு உணவா அனுப்புன முயல் ரொம்ப புத்திசாலியான முயலம்மா. அந்த முயலும் சிங்கத்துக்கு எப்படியாவது பாடம் சொல்லி தரணும்னு ஒரு எண்ணத்தோட போச்சம்மா. குகைக்கு போனதுன்னு சிங்க கோபத்தோட கேட்டுச்சம்மா, முயல ஏன் இவ்வளவு தாமதம், எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னப்ப. அப்ப முயல சொல்லிச்சா, சிங்கமாரே வர வழியில உங்களை மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அந்த சிங்கம் சொல்லிச்சு, இந்த காட்டுல நான் தான் பலசாலி, என்னை மிஞ்சி இந்த உலகத்திலே எந்த சிங்கமும் இல்லை, இந்த காட்டுலையும் இல்லை, எனக்கு தலை வணங்கிட்டு போனது, நானும் சரின்னு தலை வணங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முயல் சொன்னது. அப்ப சிங்கம் சொல்லிச்சா, அப்படியா, வா யாருன்னு பார்க்கலாம், என்னை விட இந்த காட்டுல யார் பலசாலி, அவனை நான் இப்ப காட்டை விட்டே ஓட வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போக சொல்லிச்சா முயலை. அப்ப முயல் ஒரு கிணத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த தண்ணீரை தெரிய பெண்பதான் இன்னொரு சிங்கம்னு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சா. ஓ அப்படியா, இதுதான் அந்த சிங்கமா, சரி நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. சிங்கம் அதை அழிக்கிறதுக்காக கிணத்துக்குள்ள போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, வலிமையை விட புத்திசாலித்தனம் தான் மேல். ஒரு காட்டுல ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானைக்கு இந்த காட்டுல நான் தான் பலசாலி, மித்தவங்கெல்லாம் என் காலுக்கு கீழே அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துச்சு. வழியில போற எல்லா விலங்குகளையும் துன்புறுத்திச்சு, சேத்துல தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி அலைய வச்சு தின்னுச்சு. அப்படி ஒரு நாள் ஒரு எறும்பை தள்ளி விட்டு அதை உணவு பொருளை வீணாக வச்சிச்சு. அப்ப எறும்பு அழுதுட்டே இருந்துச்சு. அப்ப அதே எறும்பு ஒரு செடியிலிருந்து அதை மூக்கோலைய உறிஞ்சி விளையாடி அதை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த எறும்போட புட்டில் போய் தண்ணி ஊக்கிறது, இப்படி எறும்பு ரொம்ப தொந்தரவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. அப்போ நான் எறும்பு அதுக்கு பாடம் புகுத்தணும்னு அந்தோட வாய்க்குள்ள போயிடுச்சு. அந்த யானை வாய்க்குள்ள போனோன்னு அந்த தும்பிக்கை நல்லா கடிக்க ஆரம்பிச்சுன்னு யானைக்கு ஒரே வலி, ரொம்ப அழுகையா இருந்துச்சு. யானையால முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்ப எறும்பு வெளிய வந்து, இதே யானையே உனக்கு புரிஞ்சிச்சா, நீ இப்ப உடம்புல பெரியவன் நான் சிறியவன்ற கர்வமெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் வலி ஒண்ணுதான், வலி இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுவான், வலி இல்லாத சந்தோஷம் இருப்பார், படி கொடுக்குறவனும் கஷ்டப்பட்டாதான் அவனோட வலி என்னன்னு புரியும் அப்படின்னதுக்கு யானை வந்து, எனக்கு புரிஞ்சது எல்லாருக்கும் வலி சமம்தான், உருவத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன்றதில்லை, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் வலி உண்மைதான், என்னை மன்னிச்சிடியறமன்னு சொல்லிச்சா. ஒரு அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் எல்லாத்திலும் சமம், எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லை, அனைவரும் சமம். ஒரு காட்டுல முந்திரியும் குரங்கு நண்பர்களா வாழ்ந்து வந்த வளமா.
முதல்ல எப்ப பழம் கேட்டாலும் குரங்கு சந்தோஷமா பறிச்சு கொடுக்குமாம்மா. அந்த பழத்தை எடுத்துட்டு போய் தன் மனைவியிடம் கொடுக்குறப்ப மனைவி சொல்லிச்சான், இந்த பழம் எவ்வளவு சுவையா இருக்கு, இந்த பழத்தை டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கோட இதையும் எவ்வளவு சுவையா இருக்கும், எனக்கு அந்த குரங்கோட இதையே வேணும், நீங்க எப்படியா அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வந்தப்ப முதலில் சரி நான் தந்திரமா அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வரேன் அப்படின்னு முதல்ல குரங்கு கிட்ட போய், குரங்கே, என் மனைவி உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வா, உன்னை என் விருந்தாளி அழைக்கணும்னு சொன்னப்போ சரி வா போலான்னு குரங்கு சொல்லிச்சான். நடு ஆற்றுக்கு போனது முதல்ல சொல்லிச்சா, தாள் குரங்கே, நீ என்னை நம்பி வந்துட்டான், இப்போ உன்னோட இதயத்தை சாப்பிட்டதான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னப்ப குரங்கு சிரிச்சுட்டே, முதலையாரே பணித்து விடுங்கள், என்னோட இதயத்தை நான் மரத்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னப்ப முதல்ல அச்சுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டப்ப சரி வாங்க என்னோட இதயத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னப்ப சரி 2 பேரும் குரங்கு முதலையும் கரைக்கு திரும்ப போனாங்களாமா. கரைக்கு போனதும் குரங்கு மரத்து மேலே ஏறிக்கிச்சம்மா. ஏறிட்டு முதலையை பார்த்து சொல்லிச்சம்மா, முதலையே நான் முட்டாள் இல்லை, நீதான் முட்டாள், இதே இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த ஜீவிராசியாலையும் உயிர் வாழ முடியாது, இது தெரியாத நீதான் முட்டாள், உன்னை என்ன பண்றோம் பாருன்னு பழத்தாலேயே முதலையை அடிச்சு விரட்டிடுச்சோம். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிஞ்சுன்னா, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது, யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. அப்படி துரோகம் நினைச்சா அந்த துரோகத்தோட விளைவுகளை நம்ம தான் சந்திக்கிற மாதிரி வரும். அதனால துரோகம் செய்யாம இருங்க. நன்றி. ஒரு காட்டுல ஒரு வேடன் தீனிகளை போட்டு புறாக்களுக்காக ஒரு வலைய பண்ணி வச்சிருந்தான். நம்ம புறாக்கள் அதை பிடிக்கலான்னு. அப்ப அந்த வழியா போன ஒரு புறா கூட்டம் அங்க தானியம் இருக்கிறத பார்த்துட்டு, அங்க தானியங்கள் நிறைய இருக்கு, வாங்க சாப்பிடலான்னு தரையிறங்கி அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சம்மா. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தா அந்த புறாக்கள் மேல ஒரு பெரிய வலை ஒண்ணு விழுந்துச்சு. விழுந்தோடனே புறாக்களுக்கு ஒரே அடிச்சா, ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்ப ஒளிஞ்சிருந்த வேற பார்த்தா, புறாக்களை இப்படி மாட்டிக்கிட்டீங்களா முட்டாள் புறாக்கள்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு அப்புறம் காட்டு பக்கம் போயிட்டானாம். வேட காட்டுக்கு போனது புறா கூட்டத்தோட தலையும் ஒரு யோசனை சொன்னதுமா. என்னன்னா, இப்ப நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல சிறகடிச்சோம்னா இப்ப கூண்டு மேல பறக்கு, அப்ப நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். எல்லா புறாக்களும் ஒரே நேரத்துல சிறகடிக்க ஆரம்பிச்சாங்களாமா. ஒரே நேரத்துல சிறகடிச்சோன்னு கூண்டு நல்லா மேல ஏறி பறக்க ஆரம்பிச்சிச்சம்மா. திரும்பி பார்த்த வேடனுக்கு ஒரே அதிர்ச்சி. அச்சச்சோ, எல்லா பறவைகளையும் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து பறந்து கூந்த இப்படி மேல பறக்குன்னு நினைச்சு பார்க்கலையே, அச்சோ போச்சேன்னு ஃபீல் பண்ண. அப்புறம் சோகமா அழுதுட்டே அவங்க வீட்டுக்கு போனான். அப்போ எல்லா புறாக்களும் ஒரு எலி கூண்டுக்கு போய் ஒரு எலியோட உதவியின் மூலமா அந்த கூண்டை வெட்டி எடுத்து புறாக்கள் தப்பிச்சு சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சிடுச்சம்மா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு, ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம். நன்றி.